ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆவரேஜ் இருந்தால் கூட தே ஆர் வெரி குட். ஒருவேளை அந்த ஹாரோஸ்கோப் ரொம்ப தோஷமாக இருந்தால் கொஞ்சம் பலன்கள் வித்தியாசமாக இருக்கும். பட் பார்க்கலாம் எப்படி இந்த லைஃப் போகுது. ஸோ முதல்ல சுவாதி நட்சத்திரம் துலாமில் சனி உச்சமாகும். சுவாதி நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய கலவை. அழகாக இருப்பாங்க, இளமையாக இருப்பாங்க, வசீகரமாக இருப்பாங்க, வேகமாக இருப்பாங்க, எப்போவுமே பியூட்டி கான்ஷியஸ் உண்டு. அதே மாதிரி ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. நிறைய உதவி குணங்களும் உண்டு. பெருசாக உதவி பண்ணணும், சின்னதாக பண்ண வேண்டாம், பெருசாக பண்ணுவோம். தயால குணம் உண்டு. அண்ட் அவங்க இருக்கிற வீடு வாகனங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், ஒரு பெரிய லெவலில் இருக்கணும், நிறைய ஒரு பிக் பர்சனாலிட்டியாக வரணும், இப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உண்டு. இதெல்லாம் சுவாதியுடைய அடிப்படை குணங்கள். தொழிலில் கூட பார்த்திங்கன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க்னா அது சுவாதிக்கும். அதிக நேரம் உழைக்கிறோம், அதிகமான வேலையை செய்கிறேன் அப்படின்னா அது சுவாதிக்கும். ஸோ இதெல்லாம் சுவாதியுடைய ப்ளஸ்ஸாக நம்ம பார்க்குறோம். ராகுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் வேறு நிறைய உண்டு. ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பாசிட்டிவான ஆங்கிளை மட்டும் திங்க் பண்ணோம்னா, இந்த சுவாதியில் பிறக்கிறவங்க அது நெகட்டிவான ஆங்கிளையும் திங்க் பண்ணுறது ஈக்குவலி கிட்டத்தட்ட ஒரு டிஜெக்டிவ் மைண்ட் மாதிரி. ஸோ எதிர்வினை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு திங்கிங்காக அந்த சுவாதிக்கு உண்டு. பிறக்கும் போதே ராகுடைய நட்சத்திரம் ஜனனம் ராகுடைய நட்சத்திரம். அப்போது ராகுடைய நட்சத்திரத்தை ஜனனம் எடுத்துட்டாங்கன்னா இவங்க பை பர்த்லேயே நான் சொன்ன மாதிரி சுவாதி பெரும்பாலும் யார் லக்கி அப்படின்னு சொல்லலாம். பணக்கார வீட்டில் பிறப்பாங்க. இல்லைனா இவங்க பிறந்த பிறகு வசதிகள் கூடி வரும். இவங்க ஜனனம் எடுத்த நாள்லேருந்து அவங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பொதுவான பலனை எடுத்துக்கலாம். இப்போ சுவாதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு ஊரில் ஒரு சின்ன குடும்பத்தில் பிறந்த சுவாதி நட்சத்திரமாக இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த ஊரில் பிரபலம் அடைய போகிறாங்கன்னு அர்த்தம். பெருசாக போகிறாங்க, அந்த ஊருக்கே தெரிய போகிறாங்க, உலகத்துக்கே தெரிய போகிறாங்க. அது சுவாதியுடைய அர்த்தம். ஸோ சுவாதியுடைய நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு ராகுடைய திசை 18 வருஷம் டோட்டலாக. ஏன்னா 1வது பாதம் 2, 3, 4 18 வயது வரைக்கும் அப்போ ஒரு ராகு தசை தான் நடக்குமானா டிஃபென்ஸ் நீங்கள் எந்த பாதத்தில் பிறக்கிறீங்க பொறுத்து இருக்குது. நம்ம ஆவரேஜாக ஒரு 10 வச்சுப்போம், எப்படியும் மிடில் கட் பண்ணுறோம். ஸோ ஆவரேஜாக ஒரு 10 வயது வரைக்கும் ராகுடைய திசை. ஒரு துருத்துருன்னு இருக்கக்கூடிய குழந்தையா, ஒரு சாதுரியமான, சாமர்த்தியமான, திறமையான, அழகான, வசீகரமான, நல்ல உணவு அருந்தக்கூடிய விளையாட்டு பிள்ளையாக ஒரு 10 வயது வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். செல்ல பிள்ளையாக ரொம்ப அப்பா அம்மாவோட ஆதரவெல்லாம் வாழ்றீங்க. ஒரு சிலர் சுவாதியில் பிறந்து அவங்க சித்தப்பா வீட்டில் இல்லை மாமா வீட்டில் அத்தை வீட்டில் அப்படிலாம் வாழ்கிறவங்களாம் உண்டு. இல்லை ஹாஸ்டல் தங்கி படிக்கிறதுலாம் கூட சூழ்நிலை இது உண்டு. ஏன்னா ராகு இல்லையா, ராகுனா தன்னுடைய பேரண்ட்ஸ் வேறு எங்கேயா ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்துரும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அறிவு விஷயத்தில், உங்களுடைய திறமை விஷயத்தில் நம்ம அன்டவுட்ஃபுல்லி எந்த டவுட்டும் பட தேவையில்ல, சூப்பர்னா இருக்கும். 10 வயது வரைக்கும் ராகு ஒரு சுட்டி குழந்தையாக நீங்கள் வந்துட்டீங்க. 10 வயதுலேருந்து உங்களுக்கு குருதசை ஸ்டார்ட் ஆகுது. வாழ்க்கையுடைய அனுபவம், அந்த வாழ்க்கைனா என்ன, அது என்ன அனுபவம், பெரியவருடைய ஆலோசனை, குருவுடைய போதனை, படிப்பு, உங்கள் வாழ்க்கையுடைய திட்டம், எதிர்கால திட்டம், பிளான், இதெல்லாம் அந்த குரு தான் கொடுப்பார். தோராயமாக நான் சொல்லியிருக்கேன் 10லேருந்து 26 or 25 வச்சுங்க, இல்லை 30 கூட வச்சுப்போம், டிஃபென்ஸ். அப்போ இந்த 25 வயது தோராயமாக இந்த குரு மகாதசை உங்களுடைய கல்வி, உங்களுடைய உயர்கல்வி, உங்களுடைய வேலை, வருமானம், உங்களுடைய கடின உழைப்பு, அதே மாதிரி உலக தொடர்பு, உலகத்தில் உள்ள மக்களுடைய நட்பு தொடர்பு, சில பேருக்கு ட்ராவல் அப்ராட், வெளிநாடு போய் வாழ்வது, வெளிநாடு போய் படிப்பது, அங்கேயே வேலை செய்வது, இதெல்லாம் அந்த ராகுக்கு உண்டு. ராகு எப்போவுமே ராகு பாம்புடைய தலை. ஸோ நிறைய தலைகளை நீங்கள் பார்க்கணும். நிறைய தலைகளை பார்க்கணும் என்ன அர்த்தம்னா, நிறைய மக்களோட கூட்டத்தின் கூட்டமாக, ஒரு பெரும் கூட்டத்தில் நீங்கள் ஒரு ஆளாக, ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னா நீங்கள் ஒரு பெரிய ஜென்ரல் மேனேஜராக இருக்கீங்க, சிஇஓ இருக்கீங்க, அப்போது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் ஒரு எம்ப்ளாயி இருந்தால் நிறைய பேருக்கு தெரியாது, வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் தெரியும்னா நீங்கள் ஒரு பெரிய பொசிஷன் இருக்கும். அப்போ சுவாதினா அப்படி ஒரு தொழில் பண்ணுறீங்க, அது மார்க்கெட்டில் டிமாண்ட் உள்ள ஒரு ப்ராடக்டாக இருக்குது, காற்றை விட வேகமாக அது வளர்ச்சி அடையுது, உலகம் ஃபுல்லாக தொடர்பு பண்ணி ஒரு தொழில் பண்ணுறீங்க. அந்த மாதிரி குளோபல் ஒரு 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 பிராண்ட் நேம், ஒரு கம்பெனி நேம் சொன்னால் தெரியுது அப்படின்னா அது சுவாதி. அப்போ சுவாதிக்கு எப்பவுமே ஒரு ஸ்மால் திங்கிங்கே கிடையாது. திடீர் பிரபலம் அடையிறது, திடீர் வளர்ச்சி அடையிறது, இதெல்லாம் சுவாதி. அப்போ சப்ஜெக்டும் உங்கள் ஜாதகம் அந்த யோகத்தோடு இருக்கும். அதுதான் நான் சொன்னேன், யோகமான ஜாதகமான முதல்ல வெரிஃபை பண்ணணும். அஷ்டமஸ்தானம், பாக்கியஸ்தானம்லாம் சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி என்ன தசா பற்றி எவ்வளோ வருஷம் இருக்குன்னு கிளியராக கால்குலேட் பண்ணணும். அதுக்கு தான் உங்களை ஹாரோஸ்கோப் இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைனா லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற போய் கிளியராக ஒரு ஹாரோஸ்கோப் எடுத்து முதல்ல உங்கள் சார்ட்டை கிளியராக ரீட் பண்ணுங்கள், அது காமிச்சிடும். ஸோ சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் மட்டும்தான் வருது. இளமையை தக்க வச்சுக்கக்கூடியவங்க, இளமையாக இருக்கணும் ஆசைப்படக்கூடியவங்க, வாழ்க்கையுடைய அனுபவத்தை விரும்புகிறவங்க, அது காதல், சுகம், போகம், ஒரு ஒரு மேன்மையான வாழ்க்கை, எல்லாரும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய வாழ்க்கையை வாழணும்னு விரும்பக்கூடியது.
இப்போ குரு மகாதசை வந்து உங்களுக்கு அந்த 10லேருந்து 25 தோராயமாக போகும்போது உங்களுடைய படிப்பு வித்தை அறிவெல்லாம் அழகாக வந்துடும். மிஸ்டேக்னு எங்கன்னா பண்ணிங்கன்னா சுவாதியில் பிறந்து லவ் மேரேஜில் போய் பண்ணுவீங்க. சுவாதியில் பிறக்கிறவங்களுக்கு எதிர்பாலினர் மேலே வந்து இனம் மதம் மொழி இதெல்லாம் பார்த்து காதல் வராது. கிராண்டாக இருக்கா, பார்த்தா பெஸ்ட்டாக தெரியுதா, ரொம்ப பியூட்டியாக இருக்கா, ரொம்ப அறிவாக இருக்காங்களா அப்படின்னா பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் உண்டு. அப்போ சுவாதிக்கு வந்து எதிர்பாலினர் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும், டாப்பாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும், ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும், ஏதோ ஒரு வகையில் ஒரு சுப்பீரியாரிட்டி அப்படி தெரிஞ்சதுன்னா அந்த அட்ராக்ஷன் உண்டு. இங்கே என்னென்னா அது ஃபேமிலி லைஃப்னு வரும்போது வெறும் சுப்பீரியாரிட்டியை வச்சு மட்டும் நம்ம லைஃப்பை வாழ முடியாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண கற்றுக்கணும். அந்த தேர்வு சரியான தேர்வாக அதை வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறது நல்லது. இதுதான் என்னுடைய அட்வைஸ் அந்த ஒரு இடத்துல. மற்றபடி எப்படியும் சுவாதியில் பிறக்கிறவங்களுக்கு அவங்களுடைய திறமை வகையில் அந்த 25லே நல்லா பில்ட் ஆகிடுவீங்க. லோடு ஆகிடும் உங்களுக்கு, நாலேஜ் வைஸ் நல்லா லோட் ஆகிடும். எக்ஸ்பீரியன்ஸ், மக்களுடைய அறிமுகங்கள், நிறைய நட்பு, நிறைய தொடர்புகள் இதெல்லாம் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு ஸ்பீடு அதிகனால குயிக் கிராஸ்பிங், டக்குன்னு புரிஞ்சிக்கிறது, ரொம்ப மக்கு மாதிரி இருக்கிறது இல்லை, ஃபாஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் அந்த சுவாதிக்கு உண்டு. மேபி சனி வந்து ரொம்ப வளர்த்துட்டாருன்னா சில பேர் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க. மற்றபடிக்கு மேக்ஸிமம் புதன் சுக்கிரனுடைய கனெக்ஷன் வந்துடுச்சுன்னா சுவாதி டாப் தான். குருதசை முடிஞ்சவொடனே சனி தசை 25 28 எந்த ரேஞ்சில் வேணாலும் வரலாம். சில பேருக்கு 22 சனி தசை ஸ்டார்ட் ஆகிடும். தொழில் தொழில் தொழில், வேலை வேலை வேலை, ஹார்ட் ஒர்க் க்ரோத், கரியர் க்ரோத், பிஸ்னஸ் க்ரோத், எக்ஸ்பான்ஷன், எக்ஸ்பேண்டிங், குளோபல் நெட்வொர்க், இதெல்லாம் சனி தான். நிறைய அரசியலில் உள்ளவங்களாம் அந்த சுவாதி நட்சத்திரத்தை வந்து சனி தசையில் தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய தொழில் அதிபர்கள், சினிமா ஆர்டிஸ்ட்டு சுவாதியில் பிறந்தாங்கன்னா அந்த சனி மகாதசை டிக் பண்ணிடும். குருவிலே கொடுத்துரும், சனி நல்லா விசுரமாக இருக்கும். அதே மாதிரி சுவாதியில் பிறக்கிறவங்களுக்கு நிறைய பொருள் செல்வமும் அந்த பண பலமும் இயற்கையாகவே அமைச்சிடும். ஏன்னா யோகக்காரகனுடைய நட்சத்திரம், அதுலேயும் சுவர் வீட்டில் இருக்கிற சுவாதி, அதாவது ராகு. ஸோ எக்ஸலண்ட்டாக வந்து ஒரு ஒரு பொருள் செல்வத்தோட பெரிய பிக் ஷாட், ரிச் மேன், அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி போகக்கூடிய பெண் சுவாதியில் பிறந்து ஒரு பெரிய இடத்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு பணக்காரரை கல்யாணம் பண்ணுறீங்க, ஒரு வசதியான ஆளை கல்யாணம் பண்ணுறீங்க, ஒரு புகழான ஆளை கல்யாணம் பண்ணுறீங்க, ஒரு பெரும் தலைவரை கல்யாணம் பண்ணுறீங்க, அதெல்லாம் அந்த சுவாதிக்கு. ஸோ சுவாதியுடைய நட்சத்திரத்துடைய பலம் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு பிரம்மாண்டம், ஒரு பெரிய அளவில் இருக்குது, ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது, எல்லாருக்கும் தெரியுது, அந்த மாதிரி ஒரு ஸ்டாரோடைய வேல்யூ. ஸோ சனி மகாதசை தான் உங்களுக்கு ரியல் க்ரோத். நல்ல ஞாபகம் வச்சுங்க. சப்ஜெக்ட் டு உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் எந்த லக்னத்தை வேணால் சேர்ந்துருக்கலாம். நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் ஜனமாயிருந்தீங்கன்னா சனி ஜாதகத்தில் சூப்பராக இருக்கும். குறைஞ்சபட்சம் ஸ்கொயர் ஆர் ட்ரியாங்கலில் சுக்கிரன் புதனோட தொடர்படைஞ்சு சனி லக்ன யோகராக இருந்தார்னா க்ளீன் ஹிட்டு. துலாம் ராசி துலாம் லக்னம், இல்லைனா துலாம் ராசி ரிஷப லக்னம், துலாம் ராசி மிதுன லக்னம், துலாம் ராசி கன்னியா லக்னம், துலாம் ராசி மகர லக்னம், கும்ப லக்னம், இதெல்லாம் சனி தசை வந்து கண்டிப்பாக ஹிட்டு. மேஷமாக இருந்தால் கூட பரவாயில்ல, சனி உங்களுக்கு தொழில் இருக்கும். விருச்சிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் டிபெண்ட்ஸ் அந்த சனி எப்படி இருக்குன்ற பொறுத்து, எப்படி யோகத்தோட தொடர்புடைய பொறுத்து. ஸோ சுவாதியில் பிறந்தீங்கன்னா சனி தசையுடைய வாழ்க்கை தான் வந்து உங்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய வாழ்க்கை. நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க, உங்கள் திறமை என்ன, உங்கள் அறிவு என்ன, உங்கள் ஆற்றல் என்ன, உங்கள் பலம் என்ன, நீங்கள் எப்படிப்பட்டவங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் வளர போகிறீங்க, உங்கள் லெவல் என்ன, உங்கள் ரேஞ்ச் என்ன, எல்லாமே இந்த சனி மகாதசை கொடுக்கும். அப்போ எல்லாருக்கும் சனி நல்லா இருக்குமானா, நான் சொன்ன மாதிரி சனி ஜாதகத்தை நல்லா, சனி உள்ள கெட்டு போயிருக்குன்னா, நீச்சம் அடைஞ்சிருக்கு, தோஷம் அடைஞ்சிருக்கு, மறைஞ்சிருக்கு, 8ல் போயிருக்கு, 12ல் போயிருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு நோய்கள், சில பேருக்கு விபத்துக்கள், சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் தோல்விகள் அல்லது மன வாழ்க்கை முறிவு, ஒரு சிலருக்கு மன வாழ்க்கை முறிஞ்ச பிறகு அவங்களுக்கு மறுமணம், ஒரு சிலருக்கு எதிர்ப்பு நிலை, அந்த அவங்க செய்கிற தொழிலில் வந்து நிறைய எனிமிட்டிஸ், நிறைய எதிர்ப்புகள் வருது, அவப்பெயர் கிடைக்கிறதுலாம் அந்த சனி தோஷம் அடைஞ்சால் மட்டும். மோஸ்ட்லி அப்படி வரதில்லை, தோஷம் அடைஞ்சால் சில பேருக்கு. இப்போ சனி தசையுடைய அந்த ரேஞ்ச் பார்த்தோன்னா 25 வயசில் ஆரம்பித்த சனி மகாதிசை 35 44 வயது வரைக்கும் கொண்டு போயிடும். ஸோ 44 வயது வரைக்கும் சனி மகாதிசை. அதுக்கு பிறகு புதன். ஒருவேளை உங்கள் ஜாதகமில் சனி கிளிக் பண்ணிடுச்சுன்னா புதனை பற்றி உங்களுக்கு கவலையே தேவையில்லை. மேக்ஸிமம் புதன் உங்களுக்கு ஃபேவராக வந்துடும். சுவாதி நட்சத்திரமில் பிறந்து சனி மகாதசை வந்து உங்களுக்கு ரியலாகவே வேலை செஞ்சுருக்கு, சூப்பராக பலன் கொடுத்துருக்கு. கஷ்டங்கள்லாம் பெருசாக இல்லை, சின்ன சின்ன தொல்லை தான் நான் அனுபவிக்கிறேன், பட் ஓவராலாக ஐ எம் குட், நல்லா போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டுருக்கு, பெரிய சொன்ன மாதிரி
பெரிய லெவலில் போயிட்டுருக்கு, பெரிய லெவலில் பணப்புழக்கங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு போச்சுன்னா புதன் தசை வந்து இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போகும், ஒரு சுப்பீரியர் பொசிஷன் கொண்டு போகும். ஸோ புதன் வந்து இன்னும் கெயின் ஆஃப் நாலேஜ். சனி வந்து ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க், நிறைய நேரம் வேலை செஞ்சு சம்பாதிச்சு முன்னேறது சனி தசை அப்படின்னு சொன்னோம்னா அந்த உழைப்புக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, உட்காந்து நிம்மதியாக வேலையே செய்யாமல் உங்களோட ஆட்கள் வேலை செய்து நீங்கள் சம்பாதிக்கிற யோகம் புதனில் போகும். நீங்கள் ஒரு விதையை போடுறது சனி, அந்த விதை வளர்ந்து விருத்தி அடைஞ்சு அது அறுவடை பண்ணுற காலம் வந்து புதன். ஸோ ஒரு 44 to 17 இயர்ஸ் புதன் தசை இல்லையா, 44 to 54 அந்த இடத்துல 61 60 வயசு வச்சு தோராயமாக வச்சுக்கோம். ஒரு 44 60 61 வயசு வரைக்கும் புதன் தசை. கிட்டத்தட்ட உங்களுடைய கரியர் ரிட்டையர்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் ட்ராக்கில் போகும், ரொம்ப க்ளீனாக போகும், பெரிய தொந்தரவு பெரிய வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுடைய அந்த வேகம் வந்து அவங்களுடைய பலம், ஆற்றல், ஷார்ப்னஸ்ஸு, இன்டெலிஜென்ஸ், அதேமாதிரி ப்ராட் திங்கிங், ஹெல்பிங் டெண்டன்சி, இதெல்லாம் பலம். பலகீனம், ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுமா சுவாதி, ஏதாவது நெகட்டிவ் இருக்கான்னு பார்த்தோம்னா யாரையும் தாழ்வாக எடை போடக்கூடாது. இவங்க நம்மளோட கீழே, இவங்களுக்கு நம்மளோட அறிவு கிடையாது, இவங்களுக்கு நம்மளோட முட்டாள், இவங்க வந்து நம்மளோட ஸ்கோர் கம்மி, வசதி கிடையாது, அழகு கிடையாது அப்படின்னு எடை போடக்கூடாது. ஸோ சுவாதியை பொறுத்த வரைக்கும் தாழ்வாக யாரையும் நினைக்காமல் இருந்தால், எல்லாரையும் சமமாக பாவிப்பீங்க, இருந்தாலும் சமமாக பாவித்தா நிச்சயமாக அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு உயர்வான வாழ்க்கை இருக்குது, உறுதி. 60 வரைக்கும் கேரண்டாக நல்ல ஸ்கோர் போயிட்டுருக்கு, நல்ல வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்போது கேது மகாதிசை 60 67, உங்கள் வயது வந்து 60, ஒரு முதிர்ச்சியான நிலை. கேது திசை பக்குவம், ஞானம், தெய்வ பக்தி, தெய்வ அருள், தெய்வ கடாட்சம், அதெல்லாம் உணரக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த கேது திசை வந்து உருவாக்கும். மத நம்பிக்கை, மனிதன் மேலே உள்ள நம்பிக்கை, வாழ்க்கையை பற்றின புரிதல், வாழ்க்கையை பற்றின அறிவு, தெளிவு, ஞானம், இதெல்லாம் வந்து இந்த கேது மகாதிசை கொடுத்துரும். சில உபத்திரங்களை சுவாதியில் பிறந்தவங்களுக்கு வாயு தொந்தரவு, வயிறு பகுதியில் வந்து அடி வயிறு பகுதி, யூரோலாஜி, சில பேருக்கு நரம்பு, ஸ்கின் அலர்ஜி, இதெல்லாம் சில தொந்தரவுகளை அந்த கேது தசையில் கொடுக்கலாம். நடுவில் இருக்க சனி தசையில் கொடுக்கலாம். எலும்பு தேய்மானம், எலும்பு வலி, வாயு, அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இதெல்லாம் இந்த சுவாதியில் பிறந்தவங்களுக்குலாம். சில பேருக்கு ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ், பெண்கள் வந்து ஹார்மோன்ஸ் இம்பேலன்சஸ், பேசிக்காகவே சுவாதி சுக்கிரன் கலந்ததுனால இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது, கால் பிளாடர், இதெல்லாம் ரைட்டாக பெண்களுக்கு கொடுக்கறதுலாம் வாய்ப்பு நிறைய இருக்குது. புதன் மகாதசை முடிஞ்சு கேது ஒரு 60 67 வரைக்கும் கொண்டு போயிடும். ஸோ ரஃப்லி 65 67 ஞானத்தை அடைஞ்சிட்டீங்க, பணமும் சம்பாதிச்சிட்டிங்க, பெரியார் ஆகிட்டீங்க, வசதியாக இருக்கீங்க. சப்ஜெக்டும் நல்ல ஜாதகமாக இருந்தால், தோஷமடைஞ்ச ஜாதகமாக தான் சில மாற்றங்கள் இருக்குது. இப்போ நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க, நல்ல ஒரு சுப்பீரியராக இருக்கீங்க, 4 பேருக்கு உதவி பண்ணுற அளவுக்கு இருக்கீங்க, பரம்பரைக்கே சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க, வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுருக்கோம். நிறைய பேர் ஆட்கள்லாம் உங்களுக்கு தெரியுது, சமூகத்தில் எல்லாரையும் தெரியுது. நீங்கள் பிரபலமாக ஒரு பிரபலமான அரசியல் தலைவர், இல்லை ஒரு பிரபலமான சினிமா நடிகர், இல்லை ஒரு பிரபலமான தொழிலதிபர், ஒரு பிராண்ட், ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு உங்களை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய இடத்துல இந்த சனி புதன்லாம் கொடுத்து வந்திருக்கு. கடைசியில் சுக்கிரதசை பெரிய லக்கு உங்களுக்கு. சுக்கிரன் வந்து ஒருவேளை 15 வயது 20 வயதில் வந்தால் மகிழ்ச்சியான, ஆனந்தமான, சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு அது கெடுக்கணும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை மத்தியம வயதில் வந்தால் வெறும் பணம், குடும்பத்துக்கு சுபகாரியங்களை செய்ய வச்சுருக்கோம். ஆனால் அவங்களுக்கு 65 67 வயதில் சுக்கிரதசை வர்றது என்ன ப்ளஸ்ஸு, என்ன அட்வான்டேஜ்? சிலருக்கு கொஞ்சம் ஏர்லியாக வந்துடும், 60 வரும், 55 கூட வரும். ஆனால் நான் சொல்ல இந்த தசை கால்குலேஷனை பொறுத்து. அப்போ என்ன ப்ளஸ், என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சுக்கிர மகாதிசை அப்படிங்கிறது உங்களுக்கு வயதான காலத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், கூட்டம், ஆரோக்கியம், இளமை, பலம், அந்த வயதுலேயும் எல்லாருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள், மற்றவங்களுக்கு வந்து மாரல் சப்போர்ட், இந்த நாலேஜை ஷேர் பண்ணுறது, பிரபலம் அடைந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய பிரபலமாக இருந்து இந்த பூமியை விட்டு நீங்கள் செல்வது, அதே மாதிரி வயதான காலத்தில் வயோதிக காலத்தில் கஷ்டங்கள் இல்லாமல் சந்தோஷமான மனநிலையோட வாழ்க்கையை வாழ்வது, இதெல்லாம் சுக்கிரன் கொடுக்கும். சப்ஜெக்டு சுக்கிரன் ஜாதகத்தை தோஷம் இல்லாமல் இருக்கணும். பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரத்தை பிறந்து அவர்கள் பெரிய அளவில் கஷ்டப்படுறதில்ல. அட்லீஸ்ட் அந்த பிறந்த குடும்பத்துலேருந்து அந்த ஃபேமிலியோட லெவல்லேருந்து இவங்க மேலே பெரிய லெவலுக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ உங்கள் ஃபேமிலி வந்து ஒரு புவர் ஃபேமிலி, நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தீங்கன்னா அந்த புவர் ஃபேமிலி ஸ்டேட்டஸ்லேருந்து நீங்கள் வந்து மிடில் இன்கம், அதுக்கப்புறம் அப்பர் மிடில் இன்கம், அதுக்கப்புறம் ரிச், அப்படியே வந்துடுவீங்க. ஃபேமிலியே ஒரு ரிச் ஃபேமிலி, அதில் சுவாதியில் பிறந்திருக்கீங்க, இன்னும் ஒரு படி மேலே, இல்லை இன்னும் ஒரு படியில் நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு
பலனை கொடுக்கும். வெறும் செல்வத்தின் அடிப்படையில் மட்டும் வசதி கிடையாது, புகழ் இருக்குது. மனிதன் வந்து புகழடைஞ்ச எல்லாரும் பணக்காரராக இருக்கிறதில்ல, பணக்காரராக இருக்கிறது எல்லாரும் புகழோடு வாழ்கிறதில்ல. அறிவான ஆட்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து செயல்முறையில் திறமையை காட்டுறதில்ல, திறமையான ஆட்கள் எல்லாருக்குமே அறிவாற்றல் இருக்கிறதில்ல. ஸோ ஏதாவது ஒன்று கடவுள் கொடுத்துட்றாரு. ஸோ சுவாதி வந்து ஏதோ ஒரு விசேஷமான யோகத்தை நீங்கள் அடைந்து இந்த பூலோகத்தை பிறந்து நீங்கள் வளர வளர உங்கள் குடும்ப உறுப்பினர்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஏதோ ஒரு வகையில் சுப்ரீமாக இருப்பீங்கன்றதை அது ப்ரூவ் பண்ணும். ஸோ நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் குரு தசையில் திருமண முயற்சிகள், சனி தசையில் திருமண முயற்சிகளை, காதல், அரேஞ்ச் மேரேஜ் எதுவாக இருந்ததுன்னா அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது. ஏன்னா ராகுனால வந்து கண்மூடித்தனமாக ஒரு தேர்வு இருக்கக்கூடாது. ராகு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெருசாக தெரியும், ஒரு பெரிய பிம்பமாக தெரியும். அதுக்கப்புறம் அது திடீர்னு மறைஞ்சதே, திடீர்னு இல்லாமல் போயிடுச்சுன்ற மாதிரி தோண வச்சுருக்கோம். ஸோ திருமணம் அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டால் போதும். யாரையும் தாழ்வாக நினைக்க வேண்டாம். அதர்வைஸ் உங்களுடைய குவாலிட்டி, உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய ப்ளஸ்ஸு, ஸ்ட்ரென்த்து, வேகம், உங்களுடைய ஷார்ப்னஸ், இன்டெலிஜென்ஸ் எல்லாமே உங்களுடைய பாசிட்டிவ் சைடில் தான் வந்திருக்கு.